வணக்கம். இது டயலாக் கண்ணோட்டம். நீரோ மன்னனை வரலாற்றில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ரோம் நகரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற போது பிடில் வாசித்து கொண்டிருந்தான் அப்படிங்கிற கதையை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த நீரோ மன்னனை பற்றி இன்னொரு கதை, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. தன்னுடைய நண்பர்களுக்கு மாலை நேரத்தில் கேளிக்கை விருந்து கொடுப்பார். யார்? நீரோ மன்னர். இது மாதிரி மின்சார வசதியெல்லாம் அப்போ இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணுவாராம், அடிமைகளை கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு இடத்துல கட்டி வச்சு உயிரோடு அவங்க கொளுத்துவாராம். உயிரோடு எரிந்து கொண்டிருக்கிறது அடிமைகளுடைய அந்த உடல் நெருப்பு அழுக்கிற வெளிச்சம் இருக்குல்ல, அதில் தான் தன்னுடைய நண்பர்களுக்கு மாலை நேர கேளிக்கை விருந்து கொடுப்பாராம். யார்? நீரோ மன்னன். அது சம்மந்தமாக நீரோஸ் கெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் கூட வந்திருக்கு. இப்போ நீரோ மன்னன் கதையை இப்போ எதுக்கு நம்ம பேசுகிறோம்? நீரோ மன்னனை பற்றி பேசுகிற போது இன்னொரு மன்னனும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இயல்பாக வரணும் தானே. இப்போ நான் கடவுள், நானே கடவுள் அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு தேசத்தினுடைய தலைவர். எந்த தேசம்? அந்த தேசத்தினுடைய மக்கள் பட்டினியால் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பட்டினியால் வாடுகிற ஒரு மக்களுடைய வாழ்கிற தேசத்தினுடைய தலைவன் நானே கடவுள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீரோ மன்னனுக்கும் அவருக்கும் வரலாற்றில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கலாம் தானே. இப்போ நேற்றைக்கு ஒரு தரவை உலக வங்கி வெளியிட்டிருக்கிறது, ஒரு விவரத்தை நிதி ஆயோக்கும் வெளியிட்டிருக்கிறது. உலக வங்கியும் நிதி ஆயோக்கும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிற தரவு என்ன சொல்லுதுன்னா, ஜீரோ பாவர்ட்டி இண்டெக்ஸ், வறுமை கோட்டுக்கு கீழே யாருமே இல்லை இந்தியாவில். அப்படின்னா எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னு ஒரு தகவலை இந்த ரெண்டு அமைப்புகளும் சொல்லுது. ஆனால் இன்னொரு தரவை வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ், உலக பட்டினி குறியீடு அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்திருக்கு. அந்த பட்டியலில் 125 நாடுகளில் 111வது இடத்துல இந்தியா இருக்குது. உடனே இவங்க என்ன கேட்குறாங்க, அதிபுத்திசாலிகள் தானே அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே யாருமே இல்லை எல்லாரும் மேலே வந்துட்டாங்கன்னு சொன்னால் எப்படியா அந்த நாட்டில் பட்டினி இருக்கும்? எப்படி 125 இடத்துல 111வது இடத்துல இந்தியா வரும்னு கேட்குறாங்க. எவ்வளோ புத்திசாலித்தனமான கேள்வி. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த கேள்வியை தலைகீழாக அவங்க திருப்பி போடுறாங்க. 125 நாடுகளில் 111வது இடம் இந்தியாவிற்கு இருக்கிறது, அவ்வளவு பட்டினி குறியீடு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வறுமை கோட்டுக்கு மேலே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க? அப்படின்னா அரசாங்கம் ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க. என்ன விளையாட்டு? எப்படி வறுமை கோட்டுக்கு மேலே எல்லாரும் வந்துட்டாங்க பட்டினியாக இருக்கிற ஒரு நாட்டில்? இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறாங்க. சரி, இவங்களை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுடைய திறமையை மேம்படுத்தணும், கற்றல் திறனை அதிகரிக்கணும், அந்த மார்க் வாங்குகிற அளவுக்கு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். உடனே அது ரொம்ப கஷ்டமான வேலை தானே. உடனே அரசாங்கம் என்ன பண்ணுது, 100க்கு 50 மார்க் வாங்கினா பாஸ், அது ரொம்ப கஷ்டம், 100க்கு 15 வாங்கினா பாஸ் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா எல்லாரும் பாஸ் ஆயிடுவாங்கல்ல. அது மாதிரி வறுமை கோட்டுக்கு மேலே யாரையும் கொண்டு வர வேண்டாம், அவங்க இருக்கிற இடத்துல ஒரு வறுமை கோட்டை போட்டிங்கன்னா எல்லாரும் மேலே வந்துட்டாங்க. இப்படி ஒரு குறுக்கு வழியை அரசாங்கம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்மளை முட்டாளாக்கி கொண்டிருக்கிற நிலைமை இருக்குது. இந்த வறுமை கோடுன்னா என்ன? ஒன்றும் இல்லை. 1973 ஒரு அளவீடை முன் வச்சுருக்கிறாங்க. இந்தியாவுடைய கிராமப்புறங்களில் 2200 கலோரி சத்து இருக்கிற உணவு ஒருத்தருக்கு கிடைக்கும்னா வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டான்னு அர்த்தம். அதுவே 2100 கலோரி ஒருத்தருக்கு கிடச்சிருச்சுன்னா நகர்ப்புறத்தில் இருக்கிறான்னா வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டான்னு அர்த்தம். 50 வருஷமாச்சு. இப்போவும் அதே கணக்கு வச்சுட்டு தான் நம்ம கணக்கு போட்டுட்ருக்குறோம். ஆனால் நிதி ஆயோக் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வேடிக்கை பாருங்கள், கிராமப்புறத்தில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 57 ரூபா சம்பளம் வாங்கினார்னா அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாரு. அதுவே நகரப்புறத்தில் ஒரு நாளைக்கு 69 ரூபா சம்பளம் வாங்கினார்னா அவர் வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டார். கிராமப்புறத்தில் 57, நகர்ப்புறத்தில் 69. இது ஒரு நாள் சம்பளம். இந்த சம்பளத்தில் உணவுக்கான செலவும் இருக்குது, உணவு அல்லாத அடிப்படை தேவைகளுக்கான செலவும் இருக்குது. இந்த சம்பளத்தில் உணவுக்கான தேவை எவ்வளவு? நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவுனா 27 ரூபா தான் உணவுக்கான செலவுன்னு. 27 ரூபா. ஒரு நாளைக்கு 27 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? இன்றைக்கி பாட்டிலில் அடைச்சி வைக்கிற மினரல் வாட்டர் இருக்குல்ல, 1.5 லிட்டர் வாங்கலாம். 1.5 லிட்டர் தண்ணியை ஒருத்தன் குடித்தா வறுமை கோட்டுக்கு மேலே வர்றான்னு ஒரு அரசாங்கம் சொல்லணும்னா அது எவ்வளவு முட்டாள் அரசாங்கமாக இருக்கணும். அப்படி தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்குறோம் அரசாங்கத்துக்கிட்ட, 1.5 லிட்டர் தண்ணியை குடித்து ஒருத்தன் உயிர் வாழ முடியுமான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியாது. ஆனால் 27 ரூபா வாங்கினா அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டாங்கன்னு எங்களால் சொல்ல முடியும்னு
மக்களை முட்டாளாக்குற ஒரு அரசாங்கமாக, நீரோ மன்னனை போல ஒரு அரசாங்கமாக இந்திய அரசாங்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, என்ன பண்ணலாம்? இதுக்கு தீர்வு என்ன? தீர்வை பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், அதில் 10ல் 1 பங்கு மக்களுடைய உணவு தேவைக்காக, கல்வி தேவைக்காக, சுகாதார தேவைக்காக செலவிடணும். செலவிட முடியுமா? கட்டாயம் செலவிட முடியும். அதே கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஜிடிபியில் கார்ப்பரேட்டுகளுக்கு, பெரும் பணக்காரர்களுக்கு 7% வரி போடணும். இந்த ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா பட்டினி குறியீட்டிலேருந்து வெளியே வந்துடும். உண்மையிலே இவங்க அந்த கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி இல்லாமல் உண்மையிலே எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேலே வந்துடுவாங்க. இது ரெண்டையும் பண்ணணும் இந்த அரசாங்கத்திற்கு. ஆனால் பண்ண மாட்டாங்க. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. 2013ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட உணவு உத்தரவாத சட்டம். அதாவது ஒருத்தன் பட்டினியால் செத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக போட்ட சட்டம். அந்த சட்டத்தை அமலாக்கணும். கிராமப்புற வேலை உறுதி வாய்ப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் அமலாக்கினாலே நிச்சயமாக வறுமை கோட்டுக்கு மேலே எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். இதையெல்லாம் செய்யாத ஒரு அரசாங்கம் தான் போலியான தரவுகளெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி வறுமை கோட்டு விளையாட்டை விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் நடக்கிறது என்ன அப்படின்னா, மதவெறி ஜெயிக்க போகணுமா அல்லது மக்களுடைய பிரச்சனை ஜெயிக்கணுமாங்கிறதான். நிச்சயமாக மதவெறியை தோக்கடித்து மக்கள் பிரச்சனைகள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்வு பண்ணுறதுக்காக மக்கள் தயாராக இருக்காங்க. அப்போ மதவெறியை காலி பண்ணி மக்கள் வாழ்க்கையை மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய அரசாங்கத்தை எதிர்பார்த்து தான் ஜனங்க ஜூன் 4ஆம் தேதி காத்திருக்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி வரக்கூடிய இந்த அரசியல் முடிவுங்கிறது இந்தியாவிற்கான மாற்று மட்டும் கிடையாது. நீரோ மன்னன் எப்படி மாலை நேரத்தில் அடிமைகளை உயிரோடு கொளுத்துகிறானோ அது மாதிரியான ஒரு விளையாட்டை, அந்த மாலை நேர விருந்தை முற்றுப்புள்ளி வைப்பதைப் போல ஒரு அரசியல் முடிவாகத்தான் இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவும் இருக்க போது. நிச்சயமாக அந்த முடிவை மக்கள் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமும் காத்திருப்போம். மீண்டும் ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.